Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 35 மெஷர்மெண்ட் பாடி சைஸ் மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் இதனுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறது தான். அதுக்கான கிளாத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. கை நீளம் அப்படின்னா 1/10 1/4 எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு இழுத்து அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸஸாக இருக்க பிசுரை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு பட்டையாக வேணும்னா அதிகமாக கீழே விட்டுக்கோங்க. கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டுக்கலாம். இதை கீழே வந்து பீஸ் கொடுத்தும் ஃபோல்டு பண்ணிக்கலாம், நீங்கள் அடித்தும் திருப்பிக்கலாம். அடித்து திருப்பி திக்காக வேணும்னா கீழே கிளாத் வந்து எக்ஸஸாக விட்டுக்கோங்க. 14 இன்ச்சு உயரம் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு வருது. அதே மாதிரி ஆம்ஹோல்னுடைய உயரம் நான் 1 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால ஆம்ஹோல் டீப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 6.5 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து 35, 4 இன்ச்சு சேர்த்தும் போது உங்களுக்கு வந்துட்டு 39 வரும். அப்போ 9.25 அப்படிங்கிறது 1/4 மார்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சு. அதை நம்ம 4ஆக பிரிக்கும் போது 7.5, டாட்டுக்காக 1 இன்ச்சு விடுறோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து சீம் அலவன்ஸ். இப்போ நம்ம மார்க் பண்ணினது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு லைன் போட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவை பார்த்து போடுங்க. அந்த 1 இன்ச்சில் போட்டுட்டீங்க அப்படின்னா இடுப்பு வந்து டாட் பிடிக்கும்போது பத்தாமல் போயிடும். இப்போ நான் மெஷர் பண்ணுறேன். இதில் மெஷர் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணும்போது என்ன அளவு எனக்கு 8.25 வருதா 8.5 வருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் எனக்கு வந்து அந்த இது வரும். ஏன்னா ஏற்கனவே நான் டீப்பாக தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஏன்னா 8.25 அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு ஆம் வந்து பெருசாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆம் ஹோல் வைக்கணும். ஆனால் ஷோல்டரோட 1/2 இன்ச்சு வச்சு கூட நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய அகலம் வந்து 2.25. இதுவே கொஞ்சம் ஓரளவுக்கு வைடாக தான் வரும். 8 இன்ச்சு பேக் நெக்கு, 1/2 இன்ச்சு ஷோல்டருக்காக நான் விட்டு இதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கர்வ் லைன் போட்டுக்கலாம். ரொம்ப வைடாக வேணும்னா தான் அவுட்டரில் கொண்டு போகணும், இல்லாட்டினா இதுவே வைடாக தான் இருக்கும். இதுலேயும் ஆம் ஹோல் வந்து நம்ம எந்த இடம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது பேக் நெக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 8.5 இன்ச்சு வந்து நெக்கினுடைய உயரம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு. அது கழுத்தினுடைய அகலம் வந்து 2.25 அதில் போயிடுச்சு. மீதி வந்து நம்ம வந்து இதில் கட் பண்ணுறோம் ஷோல்டர். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா 8.25 வரணும். அந்த மார்க்கிங் எங்கே போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது எக்ஸஸாக விட்டுருக்கோம். கீழே ஒரு கிராஸ் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஆம் ஹோல் நாச் போடணும் அப்படின்னாலும் அதை வந்து நம்ம ஒரு தடவை பேக் நெக்கோட வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். 9.25 எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம நாச் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு மேலே இருக்கிறது எக்ஸஸ் கிளாத் தான், அது அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை சைடில் அதிக கிளாத் வேணும்னா அதே அளவுக்கு நம்ம ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் விட்டீங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ கிராஸ் இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு மாதிரி நீல வாக்கில் கிளாத் இருக்கிறனால அகலம் கம்மியாக இருக்குது. எவ்வளோ கிராஸ் வருதோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. 3 இன்ச் அப்படிங்கிறது நான் பட்டியினோட உயரத்துக்காக வச்சுருக்கேன். 1.25 அப்படிங்கிறது முன்பக்க டாட்டுக்காக நான் வச்சுருக்கேன். சைடில் 1/2 இன்ச்சு சேர்த்துறது வந்து முன்பக்கம் கிராஸ் போடும்போது அது குறையிறனால, 1/4 இன்ச்சு மேலே சேர்த்துறது வந்து கடைசியாக நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறக்காக முன்கழுத்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க லைன் போட்டு அதை வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு முன்கழுத்து 6.5 + 1/2 7 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். முன்பக்க உயரம் பார்த்தீங்கன்னா, அதாவது முன்பக்க உயரம் இல்லை, முன்பக்க ஓப்பன் உயரம் 4.5 இன்ச்சு வைக்கிறேன். கிராஸ் வந்து 2.25 அல்லது 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. டாட்டினுடைய அகலமும் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். அதை மிடில் நீங்கள் 14 இன்ச்சு வந்து முன்பக்க உயரம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. முன்பக்க உயரம் வேறு, முன்பக்க ஓப்பன் உயரம் வேறு. ஷோல்டர் அதே அளவு தான் கட் பண்ணுறேன். ஆம் ஹோல் கூட அதே அளவு தான் கட் பண்ணுறேன். ஆனால் சைடில் வரும்போது மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி கட் பண்ணுறேன்.
அப்பதான் வந்து அது கடைசியா ஜாயின் பண்ணும்போது அது அந்த ஆமும் அந்த ஃப்ரண்ட்டும் வந்து ஒரே லைன்ல வந்து நமக்கு செட் ஆகும். நெக்குக்கான ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஓப்பன். இது ரொம்ப லென்த்தாலாம் கட் பண்ணிட்டு போக வேண்டாம். கரெக்டாக நீங்கள் மார்க் போட்டிருக்கிறதோட கொஞ்சம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸஸாக கட் பண்ணிங்கன்னா போதும். 1/2 இன்ச்சு தள்ளி நாச் போட்டுக்கோங்க. இப்போ இதை கீழே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளியே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபைனலாக அதை வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு பேக் தட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து டைமண்ட் நெக் அப்படிங்கிறனால நான் லைட்டாக கிராஸ் பண்ணி லைன் போடுறேன். இதுவே உங்களுக்கு செஸ்ட் மேலே தூக்கி இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த கிராஸ் வந்து கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா கூட கரெக்டாக வரும். கட் பண்ணால் ஒரு சிலருக்கு டைட் ஆகும். அதனால் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் நான் அந்த கிராஸ் கூட நம்ம கட் பண்ணுறோம். இது வந்து ஆர்ம் ஹோல் டீப் கட் பண்ணுறதுக்காக ஷோல்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி முன் பக்கமும் நம்ம வந்து கொஞ்சம் அந்த இதை வந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ டைமண்ட் நெக் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பு போட்டிருக்க இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வைடாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கான அளவுகளை குறித்து லைன் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த கட்டிங் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் அது மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆர்ம் ஹோல் டீப் வந்து ரொம்ப இறக்கி கட் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது நம்ம 9.25 வந்து செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாச் போட்டுக்கலாம். ஏன்னா இல்லாட்டினா நம்ம கரெக்டாக வச்சு போடலன்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஹூக் போடும்போது ரொம்ப டைட் ஆயிரும். அதனால் செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ இந்த முன்பக்க உயரம் இவ்வளோ அளவு வைக்கும்போதே அது வந்து கொஞ்சம் ஷார்ப்பு குறையும். ஏன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா மேலே வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக வச்சுட்டு நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இதுக்கு லைன் போட்டு அந்த கட் போட்டிருக்கிற லைனும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் அந்த சென்டரும் வந்து ஒரே கோட்டில் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே ஷேப்பில் தான் நமக்கு யோக்கும் வரணும். அதனால் அந்த ஷேப் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிறைய வெட்டிகிட்டே இருக்கும்போது மேக்ஸிமம் இந்த சென்டர் இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கே அந்த சென்டர் எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா பேக்கில் வச்சு பார்க்கும்போதே ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் எந்த இடத்துல வரணும், கப் ஷேப் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதில் ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ 35 அப்படிங்கும்போது மிடில் செஸ்ட் ஒரு 36 வருது அப்படின்னா ஒரு 9 இன்ச்சு வந்து உங்களுக்கு சென்டர் வரும். அதே மாதிரி டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் வந்து அதை 2ஆக பிரிக்கும் போது உங்களுக்கு 4.5 இன்ச்சு வரும். அப்போ அந்த சென்டரும் அந்த உயரமும் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் வைக்கணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும். தெரிகிற இது வந்து விட்டுறலாம். ரொம்ப ஒரு மாதிரி செஸ்ட் பெருசாக இருக்குது, இவங்களுக்கு என்ன வைக்கணும் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் அந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னாவே போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10.25 வருது. அதே மாதிரி இதுலேயும் நம்ம 10.25 வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்து இத்தனை தடவை மெஷர் பண்ணி நம்ம இதை கரெக்ட் பண்ணணுமா அப்படின்னா அப்படி பண்ணனா உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும், ஸ்டிச்சிங்கும் ஈஸியாக இருக்கும். அதாவது தைக்கும் போது எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் கட்டிங்கில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை மறுபடியும் நமக்கு கரெக்டாக வரலைன்னா அதை மறுபடியும் பிரித்து மேட்ச் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாத் கட்டிங் போடும்போது அதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும், சின்ன ஒரு கால் இன்ச்சு அதை விட சின்ன அளவு ஒரு பிசுறு வருது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் முடிக்கலாம், ஃபிட்டிங்கும் உங்களுக்கு கரெக்டாக வரும். 10.25 இன்ச்சு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பட்டியினுடைய நீளம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 3.5 இன்ச்சு வருதுன்னா 5 வைங்க. 3 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 4.5 இன்ச்சு வைங்க. என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அந்த பட்டி எக்ஸஸாக இருந்தால் தான் உள்ளே அடித்து திருப்பறக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ணிவிட்டு அதில் நாச் போடுவோம். இப்போ பட்டிக்கான கிளாத்தை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம்.
ஏன்னா யோக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபினிஷிங்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா யோக்கு தான் வந்து நம்ம கப் ஷேப்பை வந்து கரெக்டான பொசிஷன்ல வந்து நமக்கு வச்சிருக்கும். அப்போ அந்த யோக்கை வந்து கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து அதை கரெக்டான இதில் கட் பண்ணோம் அப்படின்னா தான் அதை வந்து ஒரு ப்ளவுஸை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வந்து நமக்கு கரெக்டாக வரும். முன்பக்க உயரத்தை குறைக்கணும், யோக்கு வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக வைக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ண தான் அந்த கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் கப் ஷேப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்படியெல்லாம் வெட்டுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நார்மலாக ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சு கட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. கரெக்டாக ஒரு saree போடும்போது அந்த இது வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ வந்து நம்ம அந்த கப் ஷேப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அது என்ன கப் ஷேப் அவங்களுக்கு இருக்கோ அதை வந்து கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் அது ஃபிட்டிங்கை கரெக்டாக கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம யோக்கு இதெல்லாமே நம்ம வைக்கிறோம். அதை நம்ம நீட்டாக ப்ராப்பராக அந்தந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும், ஃபிட்டிங் கிடைக்கும். அதனால தான் நம்ம அவ்வளோ தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிகிட்டே இருக்கோம். ஜாயிண்ட் இல்லாமல் போடணும் அப்படின்னா உங்களுக்கு மடித்து போடணும். ஆனால் லென்த் ஸ்லீவ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது பத்தாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஜாயிண்ட்டுக்கான கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கையினுடைய நீளம் அப்படிங்கும்போது 10 இன்ச்சு, அதில் 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடிக்கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எவ்வளோ வைக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இந்த மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 இன்ச்சு வருதுன்னா அந்த 4 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. 8.25 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆம்ஹோலினுடைய சுற்றளவு. 11 இன்ச்சு அப்படிங்கும்போது அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 5.5 ப்ளஸ் 1.5 அப்படிங்கிறது உங்களுக்கு கையினுடைய சுற்றளவும் அதுக்கான எக்ஸ்ட்ரா அளவும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம லைன் போட்டுட்டு கிராஸ் லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து ஸ்லிம்மாக ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டா ஸ்லீவில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சிலருக்கு மிடில் கம்மியாக இருக்கும், எண்டில் பெருசாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வரும்போது தான் இந்த லாங் ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அது கொஞ்சம் லூஸ் வர மாதிரி, சுருக்கம் வர மாதிரியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன ஸ்லீவ் அவங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக சுருக்கமாக தெரியாமல் நீட்டாக இருக்கும். நாச்சஸு கரெக்டாக ஷோல்டர் கிட்ட ஒன்று, அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒன்று, எந்த இடத்துல நம்ம அடித்து திருப்புறோமோ அது ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்தால் அந்த சென்டர் நாச்சும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜாயிண்ட் போட்டுட்டு அதை கரெக்ட் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த இதில் வந்து நீட்டாக வரும். ஆம்ஹோல் டீப்புமே ஜாயிண்ட் போடுற பக்கம் கட் பண்ணாதீங்க, பேக் சைடில் ஜாயிண்ட்டை விட்டுருங்க. கட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நீங்கள் ஜாயிண்ட் இல்லாத இடத்துல கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆம்ஹோல் டீப் வந்து ஃபினிஷிங்காக கட் பண்ணணும். நீங்கள் அது ஜாயிண்ட் போட்டுட்டு கட் பண்ணும்போது அந்த இதாக வந்துருச்சு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஸ்லீவ் கொஞ்சம் இழுத்த மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக எப்பவும் போல் இது பண்ணிக்கோங்க, பேக் சைடில் ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கான பீஸையுமே நீங்கள் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணுங்கள். அப்புறம் ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் அதோட மடித்து போட்டு அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்கில் வந்து ஒரு பேக்கு, ஃப்ரண்ட்டு, யோக்கு, ஸ்லீவு இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தில் நெக் பீஸு, இப்போ டைமண்ட் நெக் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃப்ளீட் வச்சு பின்னாடி ஃப்ளீட்ஸ் வச்சு தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த நெக்குக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓப்பன் பீஸு 2.5 இன்ச்சு வச்சுட்டு உயரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கிளாத்தை நம்ம நீட்டாக அயன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் இல்லாமல் வரணும். ஏன்னா ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு மாதிரி தான். சாரியில் வர கிளாத் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஜாயிண்ட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கணும். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வர கிளாத் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட் போட்டால் பிரிஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போ பைப்பிங் வைக்கணும் அப்படின்னா அதை பைப்பிங்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேறு டிசைன்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கட்டிங் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு உடனே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தெரியும். மறுபடியும் நம்ம அதை செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி கிராஸ் போட்டு கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவுக்கான கிளாத் வந்து நம்ம எப்படி எடுக்கணும், லாங் ஸ்லீவ் அப்படிங்கும்போது அதை எப்படி வச்சா கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம்.
பிகினர்ஸ் எல்லாருக்குமே நிறைய இது என்ன அப்படின்னா, ஒரு லைனிங் எப்படி கட் பண்ணும், அந்த லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்னா வச்சு கட் பண்ணுமா இல்ல தனித்தனியா வச்சு கட் பண்ணுமா, அதே மாதிரி அளவும் வந்து ஈக்குவலா இருக்கணுமா இல்ல முன்ன பின்ன இருக்கணுமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய டவுட்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வரும். அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் கிளாத்ல கரெக்டா என்ன அளவு நமக்கு தேவையோ அந்த அளவு நம்ம கரெக்டா கட் பண்ணிக்கணும். அதை வச்சு மெயின் கிளாத் கட் பண்ணணும். மெயின் கிளாத் கட் பண்ணும்போது ஒரே அளவா கட் பண்ணீங்க அப்படின்னா சிந்தட்டிக்ல எல்லாம் கரெக்டாவே வராது. அதனால எக்ஸஸா விட்டு தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அதுல பதிச்சதுக்கு அப்புறம் தான் சைட்ல இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணணும். நாச்சஸ் போடுறது, நீடில் மார்க் போடுறதெல்லாம் மறக்காம கம்பல்சரி போடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டா வரும். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாம எப்படி எடுக்கிறது, அப்படி ஜாயிண்ட் வந்துச்சுன்னாலும் அது எப்படி வெளியில தெரியாம ஜாயின் போடுறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே சில சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு வீடியோ பார்க்கும் போதும் உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லா நீங்க பார்க்கணும், அதை வந்து ஸ்கிப் பண்ணாம. அப்பதான் இடையில டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொன்னா அதை நீங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா படிக்கிறத விட நம்ம அனுபவத்துல கத்துக்கிற விஷயங்கள் தான் வந்து நிறைய இருக்கும். அதனால பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரிப்பீட்டடா நான் சொல்றது, எந்த ஒரு வீடியோஸுமே நீங்க கத்துக்கணும்னு பார்க்கும்போது நல்லா உன்னிப்பா கவனிச்சு அதுல இருக்க டிப்ஸை நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சா நல்லா இருக்கும். இல்லையா அந்த வீடியோஸை மறுபடியும் போட்டு பார்த்து அதுல எந்த இடத்துல என்ன டவுட்ஸ் கிளியர் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். ஏன்னா டைரக்டா ஒரே தடவை பார்க்கும்போது எல்லாமே புரிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 35 மார்பு சுற்றளவு உள்ள ஒரு பிளவுஸை வந்து நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.